அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். பரணீதன் அவர்களுக்கும் பெரிவாளுக்கும் உள்ள தொடர்பு, அவருக்கு பெரிவா அனுகிரகம் என்றதெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள். பல பக்தாளுக்கு பல பேருக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துன்னு வரும். அதில் இதெல்லாமும் ஒரு சுவையான நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்துன்னு வரத்தே இந்த பரணீதரன் என்ன பண்ணார், பெரிவாளுக்கு 100 ரூபா காணிக்க மல்லிகை மாலை எப்படி கொடுத்தார், இவருக்கு முதல்ல நம்மளோடது சேர்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் பெரிவா எப்படி அதை முதல்ல அங்கீகரிச்சுன்னா அத்தனை கூட்டத்துக்கு நடுப்புற அங்கீகரிச்சுட்டு எத்தனை கூட்டம் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் உனக்கும் என்னோட பரிபூர்ண கடாட்சம் உண்டு அனுகிரகம் உண்டு அப்படின்னு சொல்றாப்புல. இது இவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான். ஈஸ்வர சந்நிதியில எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் ஈஸ்வர கடாட்சம் நமக்கும் இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறாப்புல தான் பார்த்தோம். இது ஒரு வைகாசி அனுஷத்தன்னைக்கு பண்ணினா அப்படின்னு பார்த்தோம். 1971 வருஷம் பெரியவா கார்வேட் நகரம் அப்படிங்கிற இடத்துல இருந்தா, அந்த கார்வேட் நகரத்துல இருக்கிறதே அந்த வருஷம் ஜெயந்தி பெரியவா வைகாசி அனுஷம். பரணீதரன் பேர்க்கர், பரணீதரன் இன்னும் 2-3 நண்பர்களோட பேருக்கா, ஒரு கார்ல பேருக்கா. இது என்ன பண்ணினார், இந்த வருஷமும் பெரியவாளுக்கு 100 ரூபா ஜெயந்திக்கு காணிக்க செலுத்துறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். முத நாள் ராத்திரியே போயிட்டா, மறுநாளைக்கு பொழுது முடிஞ்சா வைகாசி அனுஷம், முத நாள் ராத்திரியே போயிட்டா. போனவர் என்ன பண்ணார், 100 ரூபாயை எடுத்து பெரியவாள்கிட்ட முன்னால வச்சு, இந்த முன்னால மரத்தட்டு இருக்கு அதில் வச்சுட்டு, நாளைக்கு பெரியவா ஜெயந்தி, பெரியவா ஜெயந்திக்கு இங்க எல்லாரும் வாவா பக்தாள்லாம் அவளோட பக்திக்கு ஏத்தாப்புல சக்திக்கு ஏத்தாப்புல கொண்டாடுறா. என்னால முடிஞ்சது 100 ரூபா பாத காணிக்க வச்சிருக்கேன், இதை பெரியவா நாளைக்கு ஜெயந்தி உற்சவத்துல இங்க நடக்கிற வைபவத்துல இதையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சார். பெரியவா உடனே என்ன பண்ணினா, நீ எதுல வந்திருக்கேள் நீங்கெல்லாம் அப்படின்னா, கார்ல தானே வந்திருக்க. ஆமா அப்படின்னு. டிரைவர் வந்திருக்காரோ அப்படின்னா, வந்திருக்கார் அப்படின்னு. அப்போ அந்த டிரைவரை கூப்பிடு, நீ ஒன்று பண்ணு, நான் இங்கேருந்து ஒரு பையனை அனுப்புறேன், கூட ஒருத்தர் ஆளை அனுப்புறேன், இங்க பக்கத்துல புத்தூருக்கு போச்சொல்லும், இந்த 100 ரூபாயை எடுத்துன்னு போச்சொல்லும், பாத்திரம் எடுத்துன்னு போய் இந்த 100 ரூபாய்க்கும் தயிர் வாங்கிட்டு சொல்லும் புத்தூர்லேருந்து அப்படின்னா. டிரைவரை கூப்பிடுன்னா உடனே உத்தரவு பண்ணிட்டா, நீ இந்த கூட இந்த ஆள் வருவார், இவரோட போய் புத்தூர்ல போய் தயிர் கிடைச்சுன்னா தயிரை 100 ரூபாய்க்கு தயிரை வாங்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டா. பழனின்னு இந்த டிரைவர், அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் ஏற்கனவே அடிக்கடி பரணீதனோடு போய் பெரியவாளை பத்தி பிரபாவம் தெரியும். பெரியவா நம்மளை கூப்பிட்டு இப்படி ஒரு உத்தரவு பண்ணிட்டாளே அப்படின்னு பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியம், பரம சந்தோஷம். ஆஹா வாங்கிட்டேன் அப்படின்னு அவர் கிளம்பிட்டார். இந்த பரணீதரன் கூட வந்தவா 2-3 பேருக்கெல்லாம் ஆச்சரியம். 100 ரூபாய்க்கு தயிரை வாங்கி என்ன பண்ணுறது, இந்த காலம் மாதிரி இல்லை, அந்த காலத்துல 100 ரூபாய்க்கு தருனா நிறைய கிடைக்கும். 71 அப்படின்னா 1971ல 100 ரூபாய்க்கு தயிர் வாங்கி இந்த இடத்துல பெரியவாளோ ஒரு குளக்கரையில உட்காந்துட்டு இருக்கா. இதை என்ன பண்ண போறார், எதுக்கு 100 ரூபாய்க்கு தயிர் வாங்கிட்டு சொல்றா பெரியவா, புரியல. ஆனா பெரியவா சொல்றா. அந்த டிரைவர்கிட்ட கேட்டு, ஏன்பா போய் வாங்கிட்டு வர முடியுமா, கிடைக்குமா அப்படின்னு. அவர் சொன்னார், பெரியவா சொல்லிட்டாளோ இல்லையோ, பெரியவா உத்தரவு பண்ணா காரியம் நடந்துட்டுது, அவ்வளவுதான். பெரியவா உத்தரவு மீறி உலகத்துல அண்டச்சராச்சரத்துல ஒன்றும் கிடையாது. பெரியவா ஒன்று சொல்லிட்டாள்னா அதை நிறைவேற்ற வேண்டியது நம்மளோட கடமை, காரியம் தானே நடந்துடும். நான் கவலைப்படாத போறேன் அப்படின்ட்டு. ஏன்னா ராவேளையா இருக்கிறதுனால இவாளுக்கு யோஜனை. அந்த ஆளையும் வச்சுன்னு கார் எடுத்துன்னு நேராக புத்தூருக்கு போனார். இவாள்லாம் யோஜனை பண்ணி உட்காந்துருக்கா, ஆளுக்கு ஒன்னா சொல்லிட்டு இருக்கா, இந்த தயிர் வந்தா இதை பண்ண சொல்லுவாளாக்கும், பெரியவா அதை பண்ண சொல்லுவாளாக்கும் அப்படின்னு. நாமளாவே அனுமானம் பண்ணிக்க வேண்டியதான். நாம நினைக்கிறாப்பெல்லாம் அங்க ஒன்றும் நடக்காது. பெரியவா இதுக்கு மேல ஏதானு ஒண்ணு சொல்லுவா. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பழனி டிரைவர் வந்தவர் என்ன சொன்னார், இவாள்லாம் படுத்துட்டு இருக்கா, எத்தனை நேரம் பேசின்னு இருக்கிறது, படுத்துட்டு இருக்கா. அவர் சொன்னார், இல்ல புத்தூருக்கு போனோம், கிடைக்கல, 100 ரூபாய்க்கு தயிர்லாம் அங்க கிடைக்கல, அதனால நான் திரும்பி வந்துட்டேன். பெரியவாளோ 100 ரூபாய்க்கு தயிர் வேணும்னு சொல்லியிருக்கா, வாங்கினா 100 ரூபாய்க்கு தயிர் வாங்குறது அப்படின்னு. அவரோட உறுதியை பாருங்க. பெரியவா சொன்னதை அப்படியே கேட்கணும் அப்படின்னு. திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னவர், இவாள்லாம் பார்த்தா ஏதோ கிடைச்சதையான வாங்கிட்டு வந்து ஒன்றும் இல்லைங்கிறதுக்கு இதையானு சொல்லலாம்னா, இவர் வாங்கினா 100 ரூபாய்க்கும் தயிர் வாங்குவேங்கிற, இல்லையா ஒன்றும் இல்லாத வந்திருக்காருன்னு. உடனே அந்த டிரைவர் பழனியே சொன்ன, இங்க கிடைக்காது, திருப்பதியில கிடைக்கும்னு சொல்றா, அதனால நான் திருப்பதிக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன், பொழுது விடியறதுக்குள்ள வாங்கிட்டு வந்துடுறேன், ஏன் திருப்பதிக்கு போயிட்டு வரணும், அதனால உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், திருப்பதிக்கு போய் வாங்கிட்டுறேன் அப்படின்னு. சரி, இவாள்லாம் உடனே அதுக்கு போறதுக்கு கை செலவுக்கு பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு 2 பேரையும் அனுப்பிச்சுட்டா. இவாள்லாம் படுத்துண்டாச்சு. போனா மணி 1 ஆச்சு, 2 ஆச்சு, 2:30 ஆச்சு, 3 ஆச்சு, அவரை காணும்.
தயிர் வாங்க போனவாள் இவாளுக்கெல்லாம் ஒரு மாதிரி விசாரம் வந்துடுத்து, கவலை வந்துடுத்து, நல்லபடியாக வரணுமே அப்படின்னு. ஆனால் 4 மணி வாக்கில் ஆயிடுத்து. அந்த சமயத்தில் அவர் தூக்கோட 100 ரூபா தயிரோடு வந்தார். இவர் வரத்துக்கும் பெரியவா உள்ளேந்து கதவை திறந்து விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறதுக்கும் சரியாக இருந்தது. பெரியவாள்கிட்ட வச்சா, இங்கே கிடைக்கல, புத்தூரில் கிடைக்கல, அதனால திருப்பதியில் போய் வாங்கிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி வச்சா பெரியவாளுக்கு பரம சந்தோஷம். உடனே பரணிதன்ட்ட வாழ்ட்டு சொன்னால், இன்னைக்கு வைகாசி அனுஷம், என்னோட பிறந்த நாளுங்கிறதுனால பட்டணத்துலேருந்து எல்லா ஊர்லேருந்து நிறையா இப்போ தரிசனத்துக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அவத்தரா நிறையா கூட்டம் வரும். இங்கேயும் நாம் ஒரு குளத்தங்கரையில் இருக்கோம். வைகாசி மாதம் நல்ல வெயில், உஷ்ணம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் ஆந்திராவில் கார்வேட் நகரத்தில் கேட்க வேண்டாம், ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். வரவாளுக்கெல்லாம் இங்கே ஆகாரத்துக்கு ஏதானும் பண்ணியானும். அதனால நான் இங்கே இருக்கிறவாளை விட்டு நிறைய சாதம் வடிக்க சொல்கிறேன். சாதம் வடித்தாக்க எல்லாத்தையும் தயிர் ஜாமா கலந்து அதுலேயே மாங்காய் இஞ்சி எல்லாத்தையும் நறுக்கி வெட்டி போட்டு தயிர் ஜாமா கலந்துடுது. வரவா அத்தனை பேருக்கும் தயிர் ஜாத்தை நீனே உங்கள் கையால் கொடு எல்லாருக்கும். இங்கே வந்தவாள்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அவ வயிறார குளிர தயிர் அதை சாப்பிட்டு போட்டோம். இந்த வெயிலுக்கு ரொம்ப ஹிதமாக இருக்கும் எல்லாருக்கும். அதுக்காக தான் தயிர் வாங்கிட்டு வச்சுனேன். அப்புறம் தான் இவளுக்கு புரிஞ்சுது, நாம் ஏதோ எதுக்காகவான்னு நினச்சிருந்தா பெரியவா எப்படி பிளான் பண்ணியிருக்கா, மறுநாளைக்கு எப்படிலாம் கூட்டம் வரும், இந்த கூட்டத்துக்கு எப்படி எல்லாருக்கும் படி அளக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தயிரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான்னு. அதே மாதிரியே மறுநாளைக்கு பொழுது விடிஞ்சுது. அண்டால தயிர் சால்லாம் கலந்தா 11 மணியிலேருந்து ஆரம்பித்து சாயந்தரம் 4 மணி மட்டும் இந்த பரணிதரன் கூட போயிருந்தவ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து வரவாளுக்கெல்லாம் இலையில வச்சு 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 கொடுத்தா எல்லாருக்கும் பரம சந்தோஷம். இப்போ ஏற்பட்ட ஒரு காட்டிலையும் வந்து பெரியவா தரிசனத்துக்கு தரிசனம் கிடைக்கிறது, வயறார ஆகாரமும் கிடைச்சிது. எல்லாரும் பரம சந்தோஷத்தோடு போனால் அன்னைக்கு சாயந்தரம் இவ கிளம்பி வரா. உத்தரவு வாங்கிக்கிறது பெரியவா. இப்போ திருப்தி தானே, வரவாளுக்கெல்லாம் குளிர தயிர் ஜாமா இருந்துன்னா ரொம்ப சௌக்கியமாக இருக்கும் இந்த இடத்துல. அதுக்காக தான் இன்றைக்கி ஜெயந்தியாகவும் இருக்குது. எல்லாரும் வரா. வந்த கூட்டத்துக்கெல்லாம் நீ அன்னதானம் பண்ணி நாப்பில் இருக்கணும், அதனால தான் தயிர் வாங்கிட்டு சொன்னேன், கொடுத்தேன். உனக்கும் திருப்தி தானே, வந்தவாளுக்கெல்லாம் திருப்தி, வாங்கிட்ட வாளுக்கெல்லாம் திருப்தி, சாப்பிட்ட வாளுக்கும் திருப்தி, சாதம் போட்ட வாளுக்கும் அதை விட திருப்தி இருக்குமே, திருப்தி தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா இவருக்கு பரம சந்தோஷம். நாம் ஏதோ இந்த 100 ரூபா காணிக்கே பெரியவாளுக்கு நடக்கிற அந்த வைபவத்தில் இதையும் சேர்த்துக்கணும், அணில் மாதிரி சேர்த்துக்கணும் அப்படின்னா பெரியவா என்ன பண்ணிட்டார், ஒரு பெரிய அன்னதான கைங்கரியத்தையே நமக்கு கொடுக்குறாப்புல கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டா. இதுதான் நாம தான் நினச்சிட்டு இருக்கோம், 100 ரூபா தானே, 500 ரூபா தானே, 1000 தானே அப்படின்னு. ஈஸ்வரனுக்கு இந்த வேல்யூ, மணி வேல்யூ வச்சுன்னு அவரோட கிருபை இருக்கிறது இல்லை. எப்படி இருக்குன்னு நம்மளோட பாவத்தை பொறுத்தது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் சுவாமி கீதையில சொல்றாரு, நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு என்ன பவுனா கொடுக்கணும், வெள்ளியா கொடுக்கணும், அப்படித்தான் கொடுக்கணும், அப்படித்தான் இருக்கணும் இல்லை. உனக்கு கையில கிடைச்சது உன் சக்திக்கு உள்ளது என்ன முடியும். ஒரு பூ முடிஞ்சா போடு, இல்லை ஒரு பழம் முடிஞ்சா பண்ணு, ஒன்றும் இல்லையா ஒரு எங்கேயான இலையை பறிச்சு போடு, ஒன்றும் இல்லையா ஒரு சொட்டு தண்ணி. தண்ணீர்னா என்ன, ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து ஊத்துறது இல்லை, கண்ணீர். கண்ணால காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்றாரு ஞானசம்பந்தர். அது மாதிரி ஈஸ்வரா இப்பேற்பட்ட உனக்கு என்னால வேற ஒன்றும் பண்றதுக்கு சக்தி இல்லை அப்படின்னு கண்ணால ஒரு சொட்டு தண்ணி விட, அதுவே அவருக்கு பிரீத்தி. அதனால பகவானுக்கு அந்த பாவம் தான் முக்கியமே வழியே நாம இத்தனை ரூபா கொடுக்குறோமா இதுவா அதுவா அதெல்லாம் அங்க லட்சியமே கிடையாது. இந்த பரணிதரன் இந்த நிகழ்ச்சியும் நமக்கு அதுதான் காமிக்கிறது. ஏதாவது 100 ரூபா தானே கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 100 ரூபாலேயே எத்தனை பேருக்கும் வயிற குளிர ரொப்பராப்பில் பெரியவா ஒரு அனுகிரகம் பண்றா அப்படின்னா அது பெரியவாளோட அந்த பிரபாவத்தை காமிக்கிறது, நம்மளோட பக்தியும் காமிக்கிறது. இப்படிதான் பண்ணினா சரி இவா திரும்பி கிளம்புறதே கேட்டா, நீங்க கார்ல தானே வந்திருக்கேன்னா முதல்லயே சொல்லியாச்சு, எத்தனை பேர் வந்திருக்கீங்க கார்லன்னு, 3 பேர் வந்திருக்கோம் அப்படின்னு. உடனே பெரியவா கிட்ட, பின் சீட்ல 3 பேர் உட்காரலாம் இல்லையோ, உட்காரலாம். முன் சீட்ல எத்தனை பேர் உட்காரலாம் அப்படின்னா, டிரைவரை தவிர இன்னும் 2 பேர் உட்காரலாம் அப்படின்னா. ஓ அப்ப டிரைவரை தவிர 2 பேர் உட்காரலான்னாக்க ஒருத்தர் உட்காந்துட்டாக்க சௌரியமா கம்ஃபர்டபுளா உட்காரலாம் இல்லையா அப்படின்னா. ஆமா அப்படின்னா. இது எதுக்கு இத்தனை கேள்வி கேட்கிறா? உடனே சொல்றா, பக்கத்துல நாகலட்சுமின்னு ஒரு பக்த, அந்த அம்மாவை காமிச்சு, இவ ஊருக்கு போகணும், இப்போ ஊருக்கு போய் ராத்திரி பட்டணத்துலேருந்து பம்பாய்க்கு ட்ரெயின் பிடிக்கணும். பம்பாய் நாகலட்சுமி அப்படின்னு சொல்ல பம்பாயில் இருக்கா. இப்போ பெரியவா தரிசனத்துக்காக வந்திருக்கா, ஜெயந்தி தரிசனத்துக்காக. அவள் மெட்ராஸ் போய் ட்ரெயினை பிடிச்சி பாம்பே போகணும். அதனால் நீ ஒன்று பண்ணு, நீங்கள் 3 பேரும் பின் சீட்டில் உட்காருங்கோ, இந்த அம்மாவை முன் சீட்டில் உட்காத்தி வச்சு அவளை போய் பட்டணத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு நீங்கள் வீடுக்கு போயிட்டு வாங்கோ, க்ஷேமமாக இருங்கோ அப்படின்னு அனுகிரகம் பண்ணினா. இது அவர் சொல்லு, முதல்ல 100 ரூபா காணிக்க செலுத்தணும் அப்படின்னு காயினா மாற்றி போட்டோம். அதுக்கப்புறம் உடனே என்ன ஆச்சுன்னர், பெரியவாளுக்கு ஜெயந்திக்கு 100 ரூபா கொடுக்குறாப்புல இருந்தது. என்னமோ இந்த 100 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம்னே தெரியல.
பெரியவாளுக்கு அதுக்கப்புறம் இவர் எது பண்ணினாலும் 100 ரூபா சம்பந்தப்பட்டதாவே இருந்திருக்கு. அதுதான் ஒரு ஆச்சரியமா சொல்லுவார் அவர். 100 100ஆவே இருக்கு, சதங்கண்ட பெரியவாளுக்கு 100 ரூபா காணிக்கையிலேயே கைங்கரியம் பண்றாப்புல இருக்கு அப்படின்னு. இந்த 2 நிகழ்ச்சியிலையும் இவராவே 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு போய் கொடுத்தது. இப்படி 2 நிகழ்ச்சி இல்லையா? அதே மாதிரி பெரியவாளாவே இவர் தீர்மானமே பண்ணாத திடீர்னு பெரியவா வலியை ஏத்துண்டதும் 2 நிகழ்ச்சி. அதுலயும் பார்த்தேன்னா இதே 100 ரூபா. ஒரு சமயம் தீபாவளியும் போது பெரியவாளை தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு காலங்காலத்துல இவன் நுங்கம்பாக்கத்துலேருந்து கிளம்பி போயிருக்கா. தத்தாஜின்னு இவரோட கூட இருக்கிறவர், அவள் 2 பேருமா கிளம்பி போயிருக்கா. காலங்காலத்தால போயாச்சு. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு சீக்கிரமே ஸ்நானம் பண்ணுவா இல்லையா, கங்கா ஸ்நானம்ட்டு உடனே கிளம்பி போயிட்டா. பெரியவாளை போய் தரிசனம் பண்ணா காஞ்சிபுரத்துல. பெரியவா இவர்கிட்ட சொல்றா, இன்னைக்கு தீபாவளிக்கு வந்திருக்க, நான் ஒன்று சொன்னா நீ பை ஒன்று செய்வியா, கைங்கரியம் பண்ணுவியா அப்படின்னு. இவர் சொன்ன எது பண்ணாலும் காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு தீபாவளி இன்னைக்கு என்கிட்ட கைக்கரியம் பண்ணுறவா இருக்கா, அவளுக்கெல்லாம் வேஷ்டி கொடுக்கணும், புதுசாக வேஷ்டி துண்டு கொடுக்கணும், அதனால நீ வாங்கி தரியா அப்படின்னா. வேஷ்டி வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு. இவர் பார்த்தார், இதை எதிர்பார்க்கல. அவளுக்கு 4-5 பேருக்கு வேஷ்டி வாங்கணும்னா அந்த காலத்து விலைக்கு ஒரு வேஷ்டி துண்டுக்கு 100 ரூபாயானும் வேணும். என்கிட்ட நான் பணம் கொண்டு வரலையே, இவர் அது மாதிரி எடுத்துன்னு போகலை, எதிர்பார்க்கல. அத்தனை வேஷ்டி வாங்குறாப்புல என்கிட்ட பணம் கொண்டு வரலையே. உடனே பெரியவா, நீ பணம் கொண்டு வரலைன்னா ஒன்று பண்ணு, யார்ட்டானு கடன் வாங்கியானு வாங்கி கொடுத்துரும், அதுக்கப்புறம் இப்போ வேஷ்டியை வாங்கி கொடுத்துரும், அப்புறம் அவளை கடனை அடைச்சிரும் அப்படின்னு. இவர் பார்த்தார், என்ன தர்மம் இடத்துல கடன் வாங்கியானும் பெரியவா வலிய தர்மம் நினைச்சிடறாளே அப்படின்னு. இப்படி யோஜனை பண்ணிட்டு அவர் தத்தாங்கிற பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார், தத்தாஜி பெரியவா ஒரு உத்தரவு பண்றா, அப்போ போய் நீமா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க, ஆகட்டும் பண்றேன்னு சொல்லு, பணம் வேணும்னா நான் கொடுக்குறேன், நீ உங்ககிட்ட இல்லை இல்லைன்னு அங்கே போய் பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, பெரியவாளுக்கு தெரியாதா இருக்கா இல்லையான்னு. அப்படி நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னா கூட யார்ட்டேன்னு வாங்கியானு கைமாத்து வாங்கியானு பண்ணுன்னு சொல்றான்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு, பெரிய அனுகிரகம், அதனால பண்றேன்னு சரின்னு மட்டும் ஒத்துக்கோ அப்படின்னு. சரி பண்றேன் அப்படின்னு. சரி பண்ணு அப்படின்னா, என்ன நின்றுட்டு இருக்க, போய் வாங்கிட்டு வா கடையில் அப்படின்னா. அப்போ பார்த்தா மணி 6:30 மணி கார்த்தால. இவர் சொன்னார், மணி 6 தான் ஆறுது, 8 மணி 9 மணிக்கு மேலே தான் கடை திறப்பா, அதனால கடை திறந்தோன்னு போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா. அதெல்லாம் இல்லை, இப்பவே போய் வாங்கிட்டு வா அப்படின்னு. வேடிக்கையா இருக்கும். சில இதெல்லாம் பெரியவா பார்த்தா இந்த க்ஷணமே பண்ணுங்கிறாப்புல இருக்கும். நமக்கு பார்த்தா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு தான் தோணும், ஆனா நடந்துரும். உடனே பெரியவா சொன்னா, இங்கேருந்து போ, பக்கத்துல ஒரு அந்த இதே தெருவில் 5-6 வீடு தள்ளி ஒரு கடை இருக்கு, துணிக்கடை இருக்கு. அந்த துணிக்கடைக்கு பின்னாலே தான் வீடும். தூங்கின்னு இருப்பா, நீ போய் கதவை தட்டு, கதவை தட்டி எழுப்பி கடையை திறந்து இது மாதிரி வேஷ்டி துண்டு வேணும்னு கேளு, நான் சொன்னேன்னு சொல்லு கொடுப்பேன் அப்படின்னு. சரி பெரியவா சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் என்ன போனேன். அந்த இந்த கடைக்காரர் தூங்கி இந்த எழுப்பினே, பெரியவா சொல்றான்னு விழுந்தடிச்சுன்னு ஏந்துன்னு வந்து கடையை திறந்து வேஷ்டி துண்டெல்லாம் கொடுத்தா. எடுத்துன்னு வந்தோடனே பெரியவா இவாளுக்கு கொடு அவளுக்கு கொடு உங்க யாலே கொடு அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்க சொன்னா. யாராருக்கெல்லாம் கொடுக்க சொன்னாலும் எத்தனை வாங்கிட்டு சொன்னா கொடுத்தாச்சு. இல்லை தீபாவளியா இருக்கு, அவளும் இன்னைக்கு புதுசு கட்டின்னு இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் உன்னை வந்து நல்ல வேலையா நீ வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன் அப்படின்னு. இப்படி இவாளுக்கெல்லாம் வேஷ்டி வாங்கி கொடுத்தது எவ்வளோ ஆச்சுன்னா செலவு 100 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் போய் எந்த கடனை கொடுத்துருன்னா தவறாத கொடுத்துருன்னா கொடுத்தாச்சு. இப்போ இவராகவே ஒரு தடவை தி கைடுக்கு சன்மானம் வந்தது 1000 ரூபாயில் 100 ரூபா கொடுத்தார். அதே மாதிரி கார்வேட் நகரில் போகிறதையும் 100 ரூபா காணிக்க வச்சார். இப்போ பெரிய அது ரெண்டும் இவராகவே வலிய 100 ரூபான்னு கொடுத்தது. இப்போ பெரியவாவே வலிய வாங்கிக்கிறது என்னன்னு, அவ சொன்ன கைங்கிறதுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுன்னா வாங்கி கொடுத்த எவ்வளவுன்னா 100 ரூபா செலவாச்சு. இப்படி ஒரு தடவை 2 தடவை 3ஆம் தரம் ஆச்சா. இன்னொரு தரம் அதிசயம், பெரியவா கலவையில இருந்தா அப்படின்னு சொன்னோம். கலவையில இருக்கிறதே இவர் தரிசனத்துக்கு போயிருக்கார், தரிசனம்லாம் பண்ணியாச்சு. ராத்திரி ஒரு 7:30 மணி 8 மணி வரைக்கும் இவர் உத்தரவு வாங்கிட்டு கிளம்ப போறார். கிளம்புறதே பெரியவா என்ன பண்ணா, நீ ஒன்று பண்ணு, எனக்கு ஒரு பெஞ்சு ஒன்று பண்ணி கொடுத்துட்டு போயேன் அப்படின்னா. இவருக்கு ஆச்சரியம், என்ன திடீர்னு ஏதோ பெரியவா பெஞ்சு பண்ணி கொடுங்கிறா அப்படின்னு. பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னா இவர் இப்பவும் என்ன சொன்னார், இல்லை என் கையில் நான் அதுக்கு உண்டான பணம் எவ்வளவு ஆகும்னு தெரியல, ஒரு பெஞ்சு பண்ணணும்னா அதுக்கு ஏத்தாப்புல வசதி இல்லை, நான் கொண்டு வரலையே, பையில கிட்ட பணம் இல்லை அப்படின்னு. உடனே பெரியவா, மடத்துல கடன் வாங்கிட்டு போய் பண்ணிட்டு வா, மடத்துல மேனேஜர் இருப்பார் ஜானகிராமையா அப்படின்னு ஸ்ரீகாரியம் இருப்பார், அவ மடத்துல காமாட்சி கோவில்லாம் பார்த்துக்குறா, இங்கே யார்ட்டேன்னு சொல்லி கைமாத்து வாங்கி கொடுத்துரு, ஆனா மறக்காத ஊருக்கு போய் அவளுக்கு இந்த பணத்தை அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா. இவர் வெளியில வந்துட்டார். வெளியில வந்து அந்த ஜானகிராமையிட்ட சொன்னார், பெரியவா உத்தரவு பண்ணியிருக்கா, பெஞ்சு பண்ணி கொடுத்துட்டு போங்கிறா, எனக்கு எவ்வளவு செலவாகும் என்ன ஏதுன்னு புரியல, கையில பணமும் இல்லை, என்ன பண்றது அப்படின்னு. இதே ஜானகிராமையா சொன்னார், அதெல்லாம் கவலைப்படாத, மடத்து பணம் இருக்கு,
நான் எடுத்து தரேன், எத்தனை வேணா வாங்கிக்கோ, பெஞ்சு என்ன ஆறுதோ பண்ணி கொடுத்துட்டு போனேன். இவர் சொன்னார், யார்கிட்டயானு கைமாத்து வாங்கிக்கோன்னு சொல்லிக்கா, அதனால மடத்து பணத்திலேருந்து கொடுத்தாங்க. மடத்து பணத்திலேயே எடுத்து மடத்துக்கே பண்றதுக்கு பெரியவாளுக்கு பண்றது நியாயம் இல்லை. நீங்க உங்களோட சொந்த பணத்துல இருந்தா கொடுங்கோ, நான் அதை அடைச்சுடுறேன் அப்படின்னு. அவர் உடனே அவர்கிட்ட 100 ரூபா வாங்கிட்டு அவர் உடனே சொன்ன, பக்கத்துல இங்க யாரை போய் கேட்கறது, இங்க அதுக்கு பண்றவா இருக்காளா, கார்பெண்டர் இருக்காரா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவரே சொன்னார். அதெல்லாம் கவலையே பட வேண்டாம், இங்க நான் 10 அடி நடந்தீங்கன்னாக்க ஒரு கடை இருக்கு, அதுல ஒரு ஆசாரி இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளு. இப்ப மணி 8:30 ஆயிடுத்து, அவர் என்னமே பூட்டின்னு போயிடுவார், நீ அதனால சீக்கிரம் போய் அவரை பிடிச்சி இது மாதிரி பண்ணி தரணும்னு சொல்லு, பெரியவா சொல்றான்னு சொல்லு, அவர் பண்ணி கொடுப்பார் அப்படின்ட்டு 100 ரூபா பணத்தையும் கொடுத்து இங்க வந்தா. அதே மாதிரி அவர் கடையை சாத்துன்னு கிளம்புறதுக்கு இருந்த சமயத்துல இவ போய் பிடிச்சு மாதிரி பெரியவாளுக்கு ஒரு பெஞ்சு பண்ணி தரணும், இப்போ பொழுது விடியறதுக்குள்ள பண்ணணும், இப்பயே பண்ணணும் அப்படின்னா, அவர் உடனே இதுக்கு என்ன மரம் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத லிஸ்ட் போட்டு என்ன பண்ண, நீங்க போய் பக்கத்துல போய் இடத்துல வாங்கிட்டு வாங்கோ, நான் அதுக்குள்ள போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், பண்ணிவிடலாம் அப்படின்னு. இவாள் அதே மாதிரி போய் வாங்கிட்டு வந்தா. இந்த ஆளு பண்ண ஆரம்பிச்சார் ராத்திரி 11 மணிக்கு மேல பண்ண ஆரம்பிச்சு. இவா 2 பேரும், இந்த பரணிதனா அவரோட ஃப்ரெண்டும் நண்பருமா உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. பார்த்துன்னு அவருக்கு ஏதாவது ராமுழுக்களும் பொழுத கழிக்கணுமே, பெஞ்சு பண்ற வரைக்கும் இவா ஏதோ கதையெல்லாம் பேசினு எல்லாம் பண்ணியிருந்தா. ஒரு டீயை குடிச்சிட்டு அன்னைக்கு ஆகாரம் ஆளுக்கு தான் இப்படி வெடிகாரத்தால 4 மணி வாக்குல பெஞ்சியை பண்ணிவிட்டார். பெஞ்சியை பண்ணா பரம சந்தோஷம். இவா 2 பேருமா பிடிச்சு கொண்டு பெரியவாள்கிட்ட போட்டா. இது எவ்வளவு ஆச்சுனர், இதே 100 ரூபா ஆச்சு. மரம் வாங்கினது, இவருக்கு கூலி கிளி எல்லாம் 100 ரூபா ஆச்சு. பெரியவாளுக்கு ராவோட ராவா ஒரு பெஞ்சியை பண்ணி கொண்டு அர்ப்பணம் பண்ணியாச்சு. மறுநாளைக்கு காலங்கார்த்தால இவா கிளம்பி வரப்போறா. பெரியவா விடிய விடிய சிவராத்திரி மாதிரி முழிச்சுந்தியாக்கும் பெஞ்சு பண்ணணுங்கிறதுக்காக அப்படின்னு பண்ணி அனுகிரகம் பண்ணி இவாளுக்கு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சா. இப்படி 1 தரமாச்சு, 2 தரமாச்சு, 3 தரமாச்சு, 4 தரமாச்சு. திருப்பி இவர் என்ன கைங்கரியம் பண்ணினாலும், இவராவே பண்ணினாலும் 100 ரூபாயாவே இருக்கு, பெரியவாளாவே கேட்டு இதானம் பண்ணிட்டாலும் 100 ரூபாயாவே இருக்கு அப்படின்னு அவருக்கு பரம சந்தோஷமா இருக்கும். இந்த 100க்கும் ஏதோ பெரியவாளுக்கும் நமக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போல இருக்கு, இப்படி 100 ரூபாயிலேயே அனுகிரகம் இருக்கு அப்படின்னு. இப்படி பல நிகழ்ச்சிகள் இப்படி இருக்கிறதே பெரியவானம்னா. காளஹஸ்தியில ஒரு தரம் வேதா சதஸ் நடந்துட்டு இருக்கிறதே, ஆகம சில்ப சதஸ். பெரியவா அவர்கிட்ட கிட்டா, உங்க வாசன் நீ கூப்பிட்டாக்க இங்க வருவரோ அப்படின்னு. SS வாசன் பெரிய பொசிஷன்ல இருக்கிறவர். இவர் பெரியவா சொன்னாலேன்ட்டு கேட்டாக்க என்ன சொல்ல முடியும், வருவரா மாட்டாருன்னு நமக்கு என்ன தெரியும், போய் வேணா சொல்லி பார்க்கலாம். உடனே இவர் மெட்ராஸ்க்கு வந்தார். வாசன்ட்ட சொன்னார், பெரியவா அவங்கள வர முடியுமான்னு கேட்கறா, எப்போ சௌரியப்பட்டதோ வர சொல்ற அப்படின்னா. வாசனுக்கு ஒரே சர்ப்ரைஸ், பெரியவா நம்மளை கூப்பிட்டு அனுப்புறாளே, எதுக்கு வர சொன்னா. உடனே ஒன்னு தெரிஞ்சுக்கோ, பெரியவா உத்தரவு வருது, ஏன் சௌரியம்லாம் இல்லை, பெரியவா சொல்லிட்டாள்னா உடனே பண்ணிட வேண்டியது அந்த காரியத்தை. பெரியவாளுக்கு எப்போ சௌரியம்னு கேளு, அப்ப நான் வரேன் அப்படின்னு. உடனே என்ன பண்ண, நீ இப்பயே கிளம்பி திருப்பி போ, பெரியவாள்கிட்ட போ, பெரியவாள்கிட்ட கேளு, எப்போ நான் வந்தா பெரியவா உத்தரவு பண்றாளோ அப்போ வரேன்னு சொல்லு, நான் ரெடியா இருக்கேன், நீ அங்கே போயிட்டு எப்போ என்ன வர சொல்றான்னு பெரியவா அங்கேருந்து ஃபோன் பண்ணி நான் உடனே கிளம்பி வரேன்னு. இவர் போய் பெரியவாள்கிட்ட கேட்டா, நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வர சொல்லு அப்படின்ட்டா. இதே மாதிரியே வாசன் மறுநாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வந்தார். பெரியவா அவர்கிட்ட பல விஷயங்கள் பேசிண்டா. தனியா வர்ணீதரன் கண்ணன் எல்லாரையும் அந்தண்ட போய் சொல்லிட்டா. போயிட்டு பெரியவா அவரோட பல விஷயங்கள் பேசியிருந்திருக்கா. அது என்ன பேசினா எது ஒன்றும் தெரியாது. கடைசியில அந்த பேச்சு முடிகிற சமயத்துல என்ன பண்ணா, பரணிதர கிட்டக்க வான்னு கூப்பிட்டா. இவர் கிட்டக்க போறதே பெரியவா பரணிதன்ட்ட சொல்லிட்டு இருக்கார், வாசன்ட்ட சொல்லிட்டு, வாசன் பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு இருக்கார், பெரியவா என்ன சொல்றாலோ பண்றதுக்கு காத்துருக்கேன், உத்தரவு பண்ணணும் அப்படிங்கிற. உடனே பெரியவா அவர்கிட்ட சொல்றா, எல்லாம் எனக்கு என்ன வேணும்னு இவனுக்கு தெரியும், இவனை கேட்டுக்கோ, அவன் என்ன சொல்றானோ அதை எனக்கு பண்ணு அப்படின்னா ஏந்துனுட்டா. பக்கத்துல கோவில், அந்த கோவில் இந்த கல்வெட்டுலாம் அழிச்சுன்னு போய் வாசனை காமிச்சு எல்லாம் பண்ணி உத்தரவு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இவர் மறுநாளைக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே பரணிதரனை கூப்பிட்டார். கூப்பிட்டு, பெரியவா உங்ககிட்ட கேட்டுக்கு சொன்னா, பெரியவா என்ன என்கிட்ட எதிர்பார்க்கறா, என்ன வேணும்னு தெரியல, பண்ணுன்னு சொல்லியிருக்கா, அதனால நீ உனக்கே தான் தெரியும், எனக்கு என்ன வேணும்னு இவனுக்கு தெரியும், இவன் என்ன சொல்றானோ அந்த பண்ணுன்னு சொல்லியிருக்கா, நீ சொல்லு பெரியவாளுக்கு என்ன வேணும் இப்ப தேவை, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு. இது பரணிதனுக்கு தர்ம சங்கடமா இருந்தது. பெரியவா என்ன மனசுல வச்சுட்டு அவர்கிட்ட எதிர்பார்த்தா கேட்கறான்னு தெரியல, வர சொல்லி நம்ம தலையில பொறுப்பை கட்டிட்டா, நாம சொல்றது சரியா இருக்குமா, கூட இருக்குமா, குறைச்சு இருக்குமா, என்ன ஏதுன்னு புரியாது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார், பெரியவா ஏன் என்கிட்ட இப்படி சொல்றான்னு தெரியல, எனக்கு பெரியவாளுக்கு என்ன வேணும் என்ன எதிர்பார்க்கணும்னு தெரியலன்னா வாசன் சிரிச்சுட்டே சொன்னார்,
என்னைய அது பெரியவாளன்னா உன்னை கேட்டுக்கோ, நீ சொல்றத பண்ணுங்கிற. நீ நானா எனக்கு தெரியாது, பெரியவாளை தான் கேட்கணுங்கிற. இப்போ நான் என்னதான் பண்றது? அதனால ஒன்று பண்ணு, திருப்பி பெரியவாள்கிட்டயே போ. அவள்கிட்ட நீனே விவரமா கேளு, என்ன சொல்றாளோ அதை பண்றேன் அப்படின்னு. உடனே பழையபடி திருப்பி பெரியவாள்கிட்ட போனேன். பெரியவாள்கிட்ட போய் வாசன் கேட்குற என்ன பண்ணணும்னு கேட்குறார். நீ தான் சொல்லேன், நான் தானே சொன்னேன் அவர்கிட்ட, உனக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு, அதனால நீ சொல்றத பண்ணுன்னு தானே சொன்னேன். அவர் சொன்னார், எனக்கு இது தர்ம சங்கடமா இருக்கு, நான் என்னத்தை சொல்றது, சொன்னா கூட இருக்குமா குறைச்சிருக்குமா, எது வேணும் எது வேண்டாம்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் தோணலைன்னு. உனக்கு ஒன்றுமே தோணலையா? தோணலைன்னு. அப்போ நீ ஒன்று பண்ணு, மேனேஜர்கிட்ட போ. இந்த தர்ம பிரச்சாரத்துக்காக அங்கங்கே சின்ன சின்னதாக ஸ்லோகங்கள் இது மாதிரிலாம் போட்டு எல்லாருக்கும் நாம போல போஸ்ட்லாம் அனுப்பிச்சு விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் போஸ்டேஜ் என்ன செலவாகுதுன்னு போய் கேட்டுண்டு வா அப்படின்னு. இவர் உடனே பரணிதன் போய் கேட்குற மடத்தில் ஆஃபீஸில் கேட்குற. அவள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதத்துக்கு தோராயமாக 100 ரூபா செலவாகும் அப்படின்னு வந்து பெரியவாள்கிட்ட சொன்னார். இந்த போஸ்டேஜெல்லாம் 100 ரூபா செலவாகும்னு சொல்கிறோம். உடனே அப்போ ஒன்று பண்ணு, நீ வாசன்கிட்ட போய் இந்த போஸ்டேஜ் செலவை மாதம் மாதம் அவரை ஒத்துக்க சொல்லும், மாதம் 100 ரூபா மடத்துக்கு கொடுக்க சொல்லு இந்த போஸ்டேஜுக்காக, தர்ம பிரச்சாரத்துக்கு அப்படின்னு. பரணிதனுக்கு ஒரு ரிலீஃப். நாமளாவே 1000 ரூபா கேட்டால் கூட இருக்குமா, இல்லை 50 ரூபா கேட்டால் குறைச்சலா இருக்குமா, என்ன ஏதுன்னு தெரியாது. அப்படி இருக்கிறது பெரியவாளாவே இப்போ ஒரு தீர்மானம் பண்ணி இந்த கைங்கணும் தீர்மானம் பண்ணிட்டாளேன்னு நேராக வாசன்கிட்ட போய் சொன்னார். வாசனுக்கு ஒரே சர்ப்ரைஸ். வாசனுக்கு மட்டுமா என்ன, பரணிதரன்லேருந்து எல்லாருக்குமே சர்ப்ரைஸ். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் அவர்கிட்ட பெரியவா என்ன கேட்குறாரு, போஸ்டேஜுக்கு 100 ரூபா கொடுங்கிறா. வாசன் ஆச்சரியப்பட்டு சொன்னார், என்னப்பா அது அவ்வளவுதானா? நான் அதானும் பெரியவாளுக்கு ஒரு 1,00,000 ரூபாயானு கொடுக்கணும்னு நினைச்சேன், 1,00,000 ரூபாயானு எதிர்பார்த்து அதுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தேன், நீ வெறும் 100 ரூபான்னு சொல்றியே அப்படின்னா. அந்த காலத்துல 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா பெரிய தொகை. அவர் அப்படி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஏதோ பெரியவா கூட்டு அனுப்பிச்சிருக்காளே, நம்மள்கிட்ட உத்தரவு பண்றாளேன்னு அவர் 1,00,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறது. பெரியவா கேட்டது வெறும் 100 ரூபாய் தர்ம பிரச்சாரத்துக்கு போஸ்டேஜுக்காக. உடனே நேர வீட்டுக்கு வானர் அழிச்சுன்னு போனார். வாசன் தன்னோட மனைவி வீட்டை சொன்னார், இன்னுமே பெரியவா உத்தரவு, மாசம் 1ஆம் தேதி பிறந்தோன்னு ஸ்ரீதர்ட்ட 100 ரூபா கொடுத்து மடத்துல சேர்க்க சொல்லணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்று வரைக்கும் தொடர்ந்து அந்த குடும்பத்திலேருந்து தர்ம பிரச்சாரத்துக்காக 100 ரூபா போயின்னு இருக்கு அப்படின்னா இதுதான் பெரியவா. வேடிக்கை என்னன்னா, பரணிதன் சொல்றாப்புல, நான் பண்ணினாலும் 100 ரூபாயா இருக்கு, என் மூலியமா யாரானும் பண்ண சொன்னாலும் 100 ரூபாயா இருக்கு அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுவார். இப்படி தொடர்ந்து இந்த அனுகிரகம் மழையா பொழிஞ்சுட்டு இருக்கு.